Hi friends, welcome back to my channel. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொபைலில் எப்படி ஹாட்ஸ்பாட் மூலமாக நெட்டு கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பிசிக்கு யூஸ் பண்ணுற மவுஸையும் கீபோர்டையும் எப்படி நம்ம ஆண்ட்ராய்ட் டிவியில் கனெக்ட் பண்ணி இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. டிவிக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 2 யூஎஸ்பி போர்ட் இருக்குங்க. அது டிவி பொறுத்து 2 இருக்கலாம் 4 இருக்கலாம், அது டிவி பிராண்டட் பொறுத்து. அந்த யூஎஸ்பி போர்ட்டில் மவுஸையும் கீபோர்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டிவி ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ண உடனே மவுஸ் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இதில் ஒரு இந்த லைட் எரியும். இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறதுனால மொபைலில் வந்துட்டு டைப் பண்ணுறதுலாம் ரொம்ப சிரமம். ஸோ அதனால் மவுஸு வச்சுக்கிட்டு கீபோர்டெல்லாம் வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம நல்லா ஆப்ரேட்டிங் பண்ணிக்கலாம். இதனால் வந்து கொஞ்சம் குயிக்காக பண்ணிக்கலாம். இதில் ப்ரௌசர் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா க்ரோம் இருக்குது. இன்னும் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடிஷனலாக நீங்கள் எந்த அப்ளிகேஷன் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிறதுனால நம்ம வந்து இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா மவுஸ் கர்சர் நகர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ் ரிமூவ் பண்ணால் அது நகரும். இப்போ வந்து மொபைலில் பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணி வந்து ரொம்ப டைம் ஆகும். இதாக இருந்துச்சுன்னா மவுஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்டர்நெட் ஆஃபில் இருக்குது, ஹாட்ஸ்பாட் ஆன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா மவுஸ் வச்சு ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் ப்ரௌசர் இருக்குது. ப்ரௌசர் ஆண்ட்ராய்டு 9.0 வெர்ஷனுங்க. 9.0 வெர்ஷன் இது. இதில் கீபோர்டும் ஒர்க் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். இந்த கீபோர்டை யூஸ் பண்ணிக்கலாம், இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரோம் ஒர்க் ஆகும். இதில் போய் நம்ம ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. இது சைன்இன் பண்ணும்போது நம்ம டைரெக்டாக ஆன் ஆகிடும். இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம், க்ரோம் அப்டேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். எப்படி நம்ம கீபோர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் பண்ணுறோம். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா போய்ட்டு இந்த சர்ச் பாரில் போய்ட்டு நம்ம எதாவது டைப் பண்ணலாம். அப்படி டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு நம்ம எழுத சர்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நம்ம இது கீபோர்டாக இருந்துச்சுன்னா நம்ம டைப் பண்ணலாம். ஒரு நிமிஷம், வேறு படம் காமிக்கிறேன். இது வாய்ஸ் சென்சர் நம்ம
மைக்லாம் யூஸ் பண்ணி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு இதில் மவுஸ் நீங்கள் வந்து சர்ச் கொடுத்தீங்கன்னா சர்ச் ஸோ இது மாதிரி நம்ம சிம்பிளாகவும் நம்ம இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணுவோம். இதுவும் இந்த மவுஸையும் கீபோர்டையும் இது நல்லா ஸ்மார்ட் டிவி எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.